Hi friends, welcome to Mahalakshmi Constructions. புதுசா வீடு கட்ட போற நம்ம கிளையண்ட்கான லேண்ட் இருக்கக்கூடிய இடத்தை நம்ம இன்னைக்கு விசிட் போயிருந்தோங்க. 2200 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் ஏரியாவை வாங்கிட்டு 1100 ஸ்கொயர் ஃபீட்டா ரெண்டா டிவைட் பண்ணிட்டாங்க. ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட்ல ஆல்ரெடி லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர்ல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த சைடு வால் பாத்தீங்கன்னா பொது சவரா வச்சு பேவும் பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்க 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் புதுசாக நம்ம ஒரு பில்டிங் பண்ண போகிறோம். இப்போ புதுசாக பண்ணக்கூடிய பில்டிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் முறையில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பழைய பில்டிங்கோட நம்ம புதுசாக கட்டக்கூடிய பில்டிங்கை ஜாயின் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணும்போது பில்டிங்கான லோட் கேரி ஓவர் பண்ணுறதுக்கு தகுந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன் எல்லாம் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டு தாங்க நம்ம லேண்டில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த லேண்ட் அமைஞ்சிருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கான இடம் நமக்கு பக்கத்தில் இருக்குது. ஆனால் மெட்டீரியல் வந்து போகிறதுக்கான பாதையோட அகலம் ரொம்ப குறுகலாக இருக்குங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக மெட்டீரியல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோங்க. இப்போ 4 யூனிட் எம்சாண்ட் பல்க் வால்யூமாக வாங்குறப்போ ஒரு ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுவாங்க, ஒரு யூனிட் வாங்கும்போது ஒரு ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல பெரிய வண்டி வந்து போக முடியாதுங்க. நம்ம ஒரு யூனிட் வண்டியில் தான் நம்ம மெட்டீரியல் அல்லது 2 யூனிட் வண்டி தான் மேக்ஸிமம் இந்த ரோட்டில் வந்து போக முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் எஸ்டிமேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணுங்க.